நார்மலா இருக்கிறது. கொஞ்ச நேரம் கூட நம்ம வந்து மொபைல் பார்க்காம இருக்க முடியாது. மொபைல் பார்க்காம விட்டுட்டோம்னாலே நம்ம ஏதோ ஒன்றை இழந்தது போல நம்ம இருக்கிறோம். அப்போ நமக்கு இவ்வளவு தூரம் ஒரு விஷயத்துல ஈர்ப்பு இருக்குது. ஆனா நம்முடைய ஆசை வந்து வேறையா இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியுது, நம்ம நல்லா படிச்சு நல்லா முன்னேறி நல்ல ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரியான ஒரு நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி நல்ல பொசிஷனுக்கு வரணுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஆசை இருக்கு. அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனா நமக்கு ஒரு மொபைல் இருந்ததுன்னா, அந்த விஷயம் இருந்ததுன்னா நமக்கு கண் எங்க போகுது, மைண்ட் எங்க போகுது. இதையே திரும்ப திரும்ப செய்து மனசுல சிந்தித்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சரி நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இதுல பார்ப்போம். எல்லா வீட்லையும் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஆகிட்டு. உண்மையா எல்லாருக்கும் நல்லா தெரியுது, இதைதான் நம்ம அடையணுங்கிறது. குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாமே கேட்டா நீங்க என்ன வாங்கணும்னா அந்த விஷயத்தை சொல்றாங்க. ஆனா நடைமுறையில பார்த்தா எல்லா வீட்லையும் வந்து என்னன்னா ஒரு மணி நேரம் அப்படி ஒரு அக்ரிமெண்ட்ல தான் நிறைய வீட்டுல போகுது. 1 hour உனக்கு மொபைல் தர்றேன், 1 hour நீ பார்த்துக்கோ, அப்புறம் 1 hour கழிச்சு. ஆனா நிறைய வீட்டுல அது நடைமுறைக்கு வர்றது. ஏன்னா 1 மணி நேரம் 1 மணி நேரம் 5 நிமிஷம், 1 மணி நேரம் 10 நிமிஷம், அப்புறம் 1.5 மணி நேரம். அப்புறம் அம்மா இங்க வச்சுட்டு அங்க உள்ளுக்குள்ள போனா உடனே எங்க கொஞ்ச நேரம் அந்த வேலையை செய்யணும்னு பார்த்தா நேரா அந்த பையனோ பொண்ணோ நேரா மொபைலை பார்த்துருக்காங்க. அவங்களுடைய அன்றாட வேலையை கூட செய்யறது அவங்க வேலை. அப்போ ஒரு பேசிக்கான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஆனா நம்முடைய ஆம்பிஷன், நம்முடைய ஒரு அடைய வேண்டியது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோல் வச்சிருக்கோம். இதுக்கும் அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம இந்த டிஸ்டன்ஸை எப்படி கம்மி பண்ண போறோம், எப்படி நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம்ங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு. Because we know very well what we have to accomplish, what we have to achieve. There is no doubt about that actually. We are so clearly we have, this is my goal, இதுதான் நான் அடைய வேண்டியது, இதைத்தான் நான் அச்சீவ் பண்ணுங்கிறது எல்லாருக்கும் தெளிவா இருக்கு. பேரண்ட்ஸா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் கூட நமக்கு சரியா தெரியும். இது பண்ணணும். இந்த லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது சொன்னாங்க அந்த விஷயங்களை கடைபிடிச்சிருந்தாலே நமக்கு இன்னைக்கு எங்கேயோ போயிடும். அப்போ ஸ்டெப்ஸ் கூட தெரியுது. இப்போ வேர் இட் இஸ் லேக்கிங்னா there is no execution. அந்த எக்ஸிகியூஷன் பார்ட்ல தான் அங்க லேக் ஆகுது. எல்லாருக்கும் நான் சொல்றேன். அப்ப அந்த எக்ஸிகியூஷன்ல நம்ம என்ன ப்ராப்ளம் வருது அதை அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி இது பண்றதுன்னு சொல்லுவாங்க. மோரோவர் நமக்கு ஒரே ஒரு விஷயம் நமக்கு தெரியும், நன்றாக தெரியும், ரொம்ப பாப்புலரான ஸ்டோரியும் கூட நமக்கு. அந்த அர்ஜுனன் அவன் ஒரு குறி வைக்கிறான். அந்த துரோணர், அந்த கதை அவருடைய குரு, அந்த கிளியை அடிக்க வேண்டும் அப்படிங்கிற குறி இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரையும் மாணவர்களை கூட்டி அந்த உனக்கு தெரியான்னு கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க ஆமா ஆமா மரம் தெரியுது, மரத்துக்கு பக்கத்துல இலைகள் தெரிகின்றன, இலை தெரிகிறது, அப்புறம் சில பேர் கிளி தெரியுதுன்னு சொல்றாங்க. நீ வந்து அம்பையே நீ கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போக சொல்லிடுற குரு துரோணர். இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ எல்லாருக்கும் ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. அதுதான் வந்து கிளி அங்க கொண்டுதான் அந்த கிளியை வந்து அடிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு
இதை அடிக்கணும்னு சொல்லும் பொழுது, சரின்னு சொல்லும் பொழுது அவர் கொஸ்டின்ஸ் கேட்கிறாரு. ஆனா இவங்க வந்து தெரியுதுன்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு இது பண்றாரு. எல்லாருக்கும் ரொம்ப இதா அர்ஜுனனை கூப்பிட்டு போது அர்ஜுனன் வந்து அவனும் அதே போல பிள்ளை எடுக்கிறான், நானே பண்றான், எய்ம் பண்றான். இப்ப நிறுத்தி அதே கேள்வி கேட்கிறான், உனக்கு என்ன தெரியுது அர்ஜுனா அப்படின்னு. எனக்கு அந்த கரும் புள்ளி மாத்திரம் தெரியுதுன்னு சொன்ன. வேறு ஏதாவது தெரிகிறதா அப்படிங்க? வேறு எதுவும் தெரியவில்லை, வெறும் கரும் புள்ளி மாத்திரம் தெரிகிறது. என்னன்னா அந்த கிளியினுடைய கழுத்து பாகத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளி. அதற்கு வேற எதுவுமே தெரியும். மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த மரம் தெரிஞ்சது, அந்த கிளை தெரிஞ்சது, அந்த கனி தெரிஞ்சது, பக்கத்தில் இருந்த இலை தெரிஞ்சது, எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. அவர் வேண்டாம் வேண்டாம்ட்டார். ஏன்னா மற்றவர்களோட மைண்ட் எல்லாம் ஸ்கேட்டர்ட். இந்த ஸ்கேட்டர் பிரெயின் சொல்றாரு, எல்லாம் தெரியுது, ஆனா அந்த ஃபோக்கஸ் எங்க இருக்குதோ அதுவும் தெரியும். That's what we are. We know what we have achieved. We are very clear about that. But என்ன ஆகுது, எனக்கு எல்லாமும் தெரியும், எல்லாமும் நான் பார்த்து இதையும் பார்க்கிறேன் அப்படின்னா முடியாது. நமக்கு எது தேவையோ அது மாத்திரம் இருந்தா அர்ஜுனன் சொல்வாரு, விடு அம்பாய் அப்படிங்கிறது உடனே கேள்வியாது. அப்ப மற்றவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா அது தெரியுது, இது தெரியுது, எல்லா பக்கமும் தெரியுது, அங்க கிளையும் தெரியுது, அதுல கிளியும் தெரியுது, கிளியில் இருக்கக்கூடிய அந்த மச்சம் சொல்லக்கூடிய அந்த கருப்புள்ளியும் தெரியுது. அப்போ இங்க வந்து நமக்கு வந்து வெறுமனே எது நாம் அடையப்பட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதாது, எதையெல்லாம் விளக்க வேண்டும் அப்படிங்கிறது இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இந்த சிச்சுவேஷன்ல. எனவே இந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் இன்னர் ஃபோக்கஸ், அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அதுல மற்றவைகள் ஏதாவது வந்தாலும் அதை வேண்டாம்னு சொல்லக்கூடிய மன வலிமை. பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணா மற்ற அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்காம இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை கொடுக்காங்க. அப்போ இந்த ஃபோக்கஸ்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நாம் முயன்றால் கண்டிப்பாக நான் அதை அடைய முடியும். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ள நல்லா வச்சுக்கங்க. அதற்காகத்தான் நமக்கு எல்லா பிரார்த்தனைகள் எல்லாம் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரார்த்தனைகள் வந்து நம்முடைய மனதை குவிக்க செய்கிறது. அந்த பிரார்த்தனைகள் மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லிருந்து நம்மை விலக்க செய்கிறது. அந்த பிரார்த்தனையினுடைய வலிமையின் காரணமாக மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸை நாம் வெல்ல முடியும். அதற்கு நம்முடைய வழி அதான் நம்ம கலாச்சாரம். நம்முடைய கலாச்சாரத்தில் வந்து பிரார்த்தனை எந்த ரூபத்தில் எப்படி இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு வேலை செய்யுது. டிவியேட் ஆகணும், அதுல இருந்தெல்லாம் விலக்கி என்னுடைய மனதை வலிமைப்படுத்துகிறது. வலிமைப்படுத்தப்பட்ட மனம் அந்த கோல நோக்கி செல்லும். அந்த கோல நோக்கி செல்லும் பொழுது எப்படி அந்த கிளியானது இவனுடைய கைக்கு வந்ததோ அது போல நம்முடைய லட்சியங்களும் நம்முடைய கைக்கு வரும். இதை நம்ம வந்து திரும்ப திரும்ப மனதில் வைத்துக் கொண்டு நாம் ஈடுபட்டால் நாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் நாம் எதை நினைக்கின்றோமோ அதை கண்டிப்பாக அடைய முடியும். எல்லோரும் மேன்மேலும் அவரவர்களுடைய அந்த மிகப்பெரிய லட்சியத்தை அடைய எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்தித்து வாழ்கின்றேன்.